நம்ம பல கட்டங்கள் இந்த நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இதே ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதே வேலையா போச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் உங்க மனசுல உண்டு. ஆனா அதே நேரத்திலும் நம்மளுடைய அமைப்பு நம்மளுக்கு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை சங்கம் தலையிட்டு சில கோரிக்கைகளை வைக்கலன்னு சொன்னா, இப்ப தூய்மை காவலரை எடுத்துக்கங்க. இப்ப நீண்ட நாள் கோரிக்கைகளை முன்னாடி 2600 வாங்கினீங்க, 3500 வாங்கியிருக்கீங்க, 5000 வாங்கியிருக்கீங்க. அரசாணை போட்டு 5000த்துல இருந்து இப்ப 6000 நம்ம சென்னை போய் போராட்டம் பண்ணி பல சிரமத்தின் அடிப்படையில அது வாங்கியிருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் நாங்க பண்ணணும் நீங்க பண்ணணும் அப்படின்றது மாதிரி உங்களை போக விடாம சில ஊராட்சிகள்ல இந்த கிழக்கு மூலமாகவும் புதுவாழ்வு திட்டத்தின் மூலமாகவும் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கிறான்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னா முதல்ல வாழ்த்துக்களை சொல்லி சில காரியத்தோட பேச ஆரம்பிக்கிறேன். தூய்மை காவலர்களுக்கு புதுவாழ்வு திட்டத்தில இருந்து இப்ப கிளர்க்கு ஏற்றி விட்டுட்டாருண்டா அதை 10 நாள் 15 நாள் உங்க மாதிரி அதுவும் ஒரு பெண்ணு தானே, அதை ஒழுங்கா அதை ஏற்றலாம். ஏற்றுறதே இல்லை. அவ்வளவு ஒரு சிரமமா அதுல இருக்கு. என்ன உனக்கு சிரமம்? உனக்கு அதுக்காட்டுல வேலை என்ன? இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நீ போ. இதை நான் பேசக்கூடியத மாவட்ட செயலாளருக்கும் தெரிகிற அளவுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் கவனத்துக்கிட்டே இதை நான் பேசுறேன். ஒரு கிளர்க்கு ஏத்தன 3ஆம் தேதி ஏற்றிடுறாரு, ஒரு 6ஆம் தேதி அது அவங்களுக்கு போனதில்லை. அதே நேரத்துல ஒரு சில கிளர்ச்சிகள் என்னன்றது நம்ம சங்கத்துல இருக்காதுன்னு நினைச்சா நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ 2 மணி எழுதி இருக்கணும், நீ 3 மணி எழுதி இருக்கணும். ஏப்பா நீ ஒழுங்கா நீ ஆபீஸ்ல இருக்கியா? நீ அவங்க பகுதி நேர ஊழியர் 8 மணிக்கு போனா 11 மணி 12 மணிக்கு அவங்க போகலாம். 7 மணிக்கு போனா 4 மணி நேரம் நம்ம பகுதி நேர ஊழியர். நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கக்கூடிய 3 நேர ஊழியர் தான் நீ அரசாங்கம் எவ்வளவு கொடுப்பானா? அந்த அளவுக்கு நான் பண்றதில்ல. இவ்வளவு மிரட்டுதெல்லாம் இருக்கு. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர் 2013 அப்பாயின்மெண்ட் சொல்றேன். 7/1/2020 காலமுறை சிறப்பு வந்திருக்காங்க. இப்ப கமிட்டியை மட்டும் பேசுறது நீங்க யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். நான் எல்லா ஒன்றியத்துக்கும் போக முடியாது. நான் பேசுறது அனைவருக்கும் பொருந்தும். அதை தெரிஞ்சுக்கங்க. 2013 அப்பாயின்மெண்ட் ஆனவங்க 7/1/2020 காலமுறை சிறப்பு வர்றாங்க. வந்தாங்கன்னா 7வது ஊதிய குழு ஓய்வூதிய இயக்குனர் பழைய துப்புரப்பணியாளர்களுக்கு அவர்களுக்கு பொருந்தும். இப்படியெல்லாம் இருக்கிறது இந்த கிளர்ச்சிகளுக்கு தெரியுங்கள, தெரியாம எல்லாம் ஒண்ணு இருக்காது. அதே சமயத்துல வீடியோ நல்ல நோக்கங்களும் வர்றாங்க. இப்ப இருக்கிற கமிட்டி வீடியோலாம் செய்ய சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அதை செய்யறதே இல்லை. இதை பல கட்டம் மாவட்ட செயலாளரும் தலையிட்டு ஏரி பஞ்சாயத்தையும் பார்த்திருக்கோம், மாவட்ட ஆட்சியரையும் பார்த்திருக்கோம். பார்த்த பிறகு இப்ப சுத்தரிக்கை அனுப்பியிருக்காங்க. வீடியோ என்ன சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு ஊராட்சியா அவங்களுக்கு என்ன நிலுவைத் தொகை வருது, என்ன வருது அப்படின்ற கணக்கை நீங்க கொடுத்துட்டு வாங்க. நான் கூடிய விரைவில் ஒரு வாரம் 10 நாள்ல போட்டுக்காரன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே மாதிரி வீடியோக்க 2 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 3வது வருஷம் 7வது ஊதிய குழு நடத்தி இப்ப 8வது ஊதிய குழு அழைக்க யாருக்குமே தெரியாதா? இப்ப கமிட்டி எடுத்துக்கிற போனா 4 சோழல் இருக்காங்க. 4 சோழல்ல ஒரே ஒரு சோழல் மட்டும், அந்த வனிதான்ற சோழல் மட்டும் ஒவ்வொரு ஆபரேட்டர்களுக்கும் அவங்க பார்க்கக்கூடிய இதெல்லாம் வழங்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்து அவங்களுக்கு போடலாம்னு உத்தரவு போட்டோம். அந்த வீடியோ சொல்லியே அங்கே இருக்கக்கூடிய மேனேஜரு, அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் அதை போடுற மாதிரி இல்லை. அதை பத்தி மாவட்ட செயலாளரும் ஏடி பஞ்சாயத்துல பேசின பிறகுதான் இப்ப ஏதோ போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு நடக்குது நடக்கலைன்றது இனிமேல் பார்ப்போம். நாங்க இனி இருக்க போறதில்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் வீடியோவை சந்திப்போம். அது ஒவ்வொரு இதா கொண்டு போய் கரெக்டா கொடுப்போம். நீ வழங்க தவறுனா இதை கொடுக்க முடியலைன்னா முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆனா கமிட்டியை பற்றி பேசிக்கிட்டு மட்டும் சொல்லாதீங்க, நினைச்சாங்க எல்லாரும். கமிட்டி ரொம்ப பின்னடைவில் இருக்கின்றத இந்த நேரத்தில் சொல்ல வருகிறேன். அதே மாதிரி ஆர்எஸ் மங்கலம், இப்ப ஆர்எஸ் மங்கலமா அதே மாதிரி இருக்கு.
ஏடி பஞ்சாயத்து நேரடியா பிடிஓட்டே பேசிட்டாரு. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்ன ஏது 7 இல்லைன்னா 1ல இருந்து அதை போட சொல்லி உடனே வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாவட்ட செயலாளர் அடிக்கடி வந்து கலைக்காட்சிகளை சந்திக்க கண்டு இந்த வேலையெல்லாம் ஓரளவு தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்ப நம்ம சங்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கே இந்த நிலைண்டா, சங்கத்துல இல்லாதவங்க என்கிட்ட 10 பேர் பேசியிருக்காங்க. எது பணிப்பதிவேடு உள்ளாலு என் நம்பர் எப்படி கிடைச்சிச்சோ 10 பேர் பேசியிருக்காங்க. ஆனா இன்னும் 6000 சம்பளம் வாங்குறாங்க. 7வது ஊதிய குழு 2020 காலமுறை சிறப்பு வந்தவங்க 6 வருஷமாக அந்த புக்கை எழுதுற அந்த புக்கே கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க இருக்காங்க. சங்கத்துல இருக்கிறவங்களுக்கே உங்களுக்கு கெதிங்களா, இல்லாதவங்களுக்கு எந்த கெதி? 10 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். நேரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு மேலே இல்லைன்னா உங்க பேருக்கு பாக்குறேன். ஆனா நீங்க சங்கத்துல வந்து ஆண்டு சந்தா கட்டணும், சங்கத்துக்குள்ள வரணும் அப்படின்னு